நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஐயா மாமா என்னை பார்க்குறாரு, இப்போ மேக்கப் போடாத அப்படின்வாங்க. ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, அவர் இருக்கும்போது எனக்கு மேக்கப் போடாதீங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு குட்டி இல்லை, அவங்களோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. ஐலாஷ் அவங்க வைக்க மாட்டாங்க, பட் ஆனால் பையன் வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறானா. நான் எப்போவுமே எங்கே ஆர்டர் எடுத்தாலுமே ரூமில் யாரும் இருக்கக்கூடாது, பொண்ணோட அம்மா வேணால் இருக்கட்டும், ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போடுவோம். ஸோ டவல் ஏதாவது விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பதட்டமாகறதில்ல, எங்களுக்கு ஏதாவது பதட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வெளியே பார்லர் வைக்கக்கூடாது, வெளியே மேரேஜ்லாம் எடுத்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஹால் சப்போர்ட் இருக்கணும், அவ்வளோ இருக்கும். இப்போ வெளியே போட்டுன்னு போனால் என்ன உதட்டில் வளவல்னு போட்டுட்ருக்குறேன். க்ரூம் பண்ணிக்கணுன்னா கூட மறைமுகமாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் ஏன்னா பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணுறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஜான் சரத் இருக்காரு. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி அம்மாவுக்கு மேக்கப் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ரீல். அவரோட தான் பேச போகிறோம். வணக்கம் ஜான் சரத். வணக்கம். நீங்கள் வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தீங்க? எனக்கு இதில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்லாம் நான் எடுத்து வரல மேக்கப்புக்குள்ளே. ஸோ என்னோடய செல்ஃப் க்ரூமிங்காகவும் வெளியே நம்ம ரிலேட்டிவ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாக்கா அதுக்காக மேக்கப் பண்ணலான்றது இன்டென்ஷனில் தான் இதில் வந்தேன். ஸோ அந்த ஒரு காரணம் தான். இது ஒரு வேலையா ஃபுல் டைமாக எடுக்கணும்னு எப்போ தோணுச்சு? என்னோடய ஃப்ரெண்டு வந்து தளிர் ப்ரொடக்ஷன், விஜய் டிவி தளிர் ப்ரொடக்ஷன் ஒன்றுத்தில் அவன் கேஷியராக இருந்தான். ஸோ அவன் வந்து சீரியல்ஸு இந்த மாதிரிலாம் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு இருந்தேன். அதில் சீரியல் தாளம்பூன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு, அது பண்ணேன். அப்புறம் ஜி தமிழில் நாச்சியார்புரம் அந்த மாதிரியெல்லாம் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேக்கப். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இன்னும் நம்ம நிறைய மேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்கப் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் டக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு ட்ரெண்டிங்கான ரீல் ரஜினி அம்மா உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து இப்போ ட்ரான்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்டில் அவங்க இருப்பாங்க போல். ஒரு வாட்டி மேக்கப் சொன்னதும் என்ன ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நான் இந்த மாதிரி மேக்கப் சொல்லியிருக்காங்க, உன்னை தான் சொல்லியிருக்கேன், நீ வந்து போடுன்றப்போ ஆரம்பத்தில் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஸோ வெளியே பண்ணும் போதே நம்மளுக்கு 1000 குறை சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்லப்பா, அவனுக்கு தெரியும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் அதை பண்ணுங்க போதும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அவங்களோட பசங்களாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தராக இவன் பெரிய பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்து, சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு, சாப்பிடு போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் நீ ஃப்ரீயாக ரூமில் யாருமே போடலை, ஃப்ரீயாக நீ மேக்கப் பண்ணு, எதுவும் இது பண்ண டைம் எடுத்து கூட பண்ணு, ஃப்ரீயாக பண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன மாதிரியான லுக்கு கொடுத்தீங்க? லுக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு சிம்பிளாக தான், ரொம்ப ஹெவி லுக்கெல்லாம் இல்லை. ஐலாஷ் அவங்க வைக்க மாட்டாங்க, பட் ஆனால் சாரிக்கு ஏற்ற மாதிரி ஐஷேடோ போடுப்பா, சிம்பிளாக மேக்கப் இருந்தால் போதும், ரொம்ப ஹெவி லுக்கெலாம் வேணாம், பார்த்தா கொஞ்சம் லுக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. நான் எப்படி சொல்கிறது, எப்போவுமே நாங்கள் சிடிஎம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிடிஎம்னா கிளென்சிங் மாய்ஸ்சரைசர் டோனர். இதை முடிச்சுட்டு அப்புறம் நியூட்ரலைசர்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் 303ன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே கிரைலான் ப்ராடக்ட். ஆக்சுவலி அது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட், மற்ற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு அண்டர் ஐலாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் போட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஐ லுக் முடிச்சிடுவோம். எப்போவுமே ஐ லுக் முடிச்சிடுவோம், ஏன்னா மேக்கப் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கை இங்கே ஏதாவது பட்டாக்கா பேட்ச் ஆகிடும்னு ஹை லுக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிவிடும். ரஜினி அம்மா அவங்களோட ஸ்கின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி அந்த மேக்கப் கொண்டு வந்தீங்க ஃபைனலி? அவங்களோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸ்கின் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும், அந்தளவுக்கு இல்லை, சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்கின் ஆக்சுவலி எனக்கு பிம்பிள்ஸ் இல்லாமல் ஓப்பன் போர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு. எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, அவங்க இப்போது வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் இது பண்ணிவிடுவேன். அவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால எனக்கு அவங்களோட ஸ்கின் டைப் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், பார்த்தாரா, அவர் கூட இருந்தாரா நீங்கள் மேக்கப் போடும்போது? அவர் பக்கத்தில் தான் இருந்தார், எங்களை முழுக்க டேக் கேர் பண்ண ஃபுல்லாக அவர் தான். ஏதாவது ஜூஸ் வேணுமா ப்ரோ, காஃபி வேணுமா, டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்தோமா, ஃபுல்லாக அவர் இது பண்ணுவார். அவங்களுக்கு மேக்கப் போடும்போது அவர் வெளியே தான் இருப்பார். ஏன் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, அவர் இருக்கும்போது எனக்கு மேக்கப் போடாதீங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு குட்டி இல்லை, வைக்கப்படுவாங்களா? ஆமாம், ஐயா மாமா என்னை பார்க்குறாரு, இப்போ மேக்கப் போடாத அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இதுவாக இருக்கும். அவர் என்ன சொன்னார் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம்? அவர் மேக்கப் ஆல்ரெடி அவர் ஃபஸ்ட் டைம் நான் போட்டவனுமே இந்த மாதிரி மேக்கப் லுக் தான் செகண்ட் டைம் வரணும்னு வேறு எங்கேயோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செட் ஆகலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும்ல. ஸோ தேர்ட் டைம் நீ தான் போடணுன்ட்டு வந்து நான் போட்டதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன்ல, இவர் வந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் அவரும் மேக்கப்லாம் போட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்துட்டு எனக்கும் லைட்டாக மேக்கப் பண்ணுங்கள், எனக்கும் ஆசையாக இருக்குது, லைட்டாக மட்டும் போட்டு விடுங்க போதும், ரொம்ப ஹெவியாலாம் வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டுக்கிட்டார். ஃபைனலி ரஜினி அம்மாவோட ஃபைனல் லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? ஃபஸ்ட்டு அவங்க பையனும் யாரோ வந்துட்டு வாவ் மம்மி என்ன கலக்குறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏன்னா எடுத்ததுமே எல்லாருமே வந்து ரொம்ப அடிக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் டல் ஆகிடும், உங்கள் ஃபேஸோட செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே எல்லோரும் வந்து அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாகிடும். ஏன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் போயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருக்கிற மூஞ்ச கூட கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா ஒரு வேளை நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகிடும். ஆனால் ஒரு ஆள் கூட அங்கே வந்தவங்களும் சரி, இன்னும் கேட்டால் அவங்க கம்யூனிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஒரு ஆள் கூட இந்த குறை அந்த குறைன்னு மேக்கப்பில் எதுவுமே சொல்லவே இல்லை. நல்லா சுற்றி இருக்கவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும்போது ரஜினி அம்மா அவங்களே என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் அவங்களுக்கு, அவர் வந்து சூப்பராக இருக்கணும்னு ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஃபுல். அதே மாதிரி இப்போ ரஜினி அம்மா அவங்க எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ லட்சணமான ஒரு ஃபேஸ், விபூதி கண்டிப்பா. எப்போவுமே வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ மேக்கப் போட்டுக்கிட்டப்போ அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்களா? இல்லை வச்சுக்கணும் அப்படின்னு குங்குமம் மட்டும் வச்சாங்க, பொட்டு வச்சுட்டு சிம்பிளாக வச்சுட்டு குங்குமம் சந்தனம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஆண்களுக்கு செல்ஃப் க்ரூமிங்கிறது எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக எல்லாருக்குமே செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சொல்கிறேன், நானே அதை பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரப்பு மாய்ஸ்சரைசர் பண்ணாலே மெயின்டைன் ஆகும் ஸ்கின். வெயிலில் போனால் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இப்போ லிப் பாம் யூஸ் பண்ணால், நானே எங்கள் வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணால் கூட இப்போ நம்ம வீட்டிலலாம் ரொம்ப கேஷுவல் டைப். இப்போ வெளியே போட்டுன்னு போனால் என்ன உதட்டில் வளவல்னு போட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். க்ரூம் பண்ணிக்கணுன்னா கூட மறைமுகமாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் ஏன்னா பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணுறேன்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கும்போது யாராவது கிளைண்ட் வந்து என்ன ஆண்களை எப்படி மேக்கப் போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. மேக்கப் அப்படின்றது எங்களுக்கு ஒரு கலை. அவங்கள பொறுத்தவரையிலும் பையன் வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறானா அப்படின்ற, ஏன்னா சினிமாக்காரங்க மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இடத்துல இப்போ சிட்டி சைட்லாம் அது கேஷுவலாக இருக்கும். செங்கல்பட்டு நியர்பை ஒன்று போனேன், அங்கேயுமே அப்படி தான். மேக்கப் பண்ணே விட மாட்டாங்க, ஃப்ரீயாக கும்பலாக வந்து எல்லா லேடிஸுன்னு போட்டுகிட்டே இருக்கும் போது என்ன இந்த கலர் போடுறாங்க, என்ன இவ்வளோ பளிச்சுனாக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒன்று இது நியூட்ரலைசரு, இது வந்து ப்ளஷர், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது என்ன பச்சை கலரில் போடுறான், இது என்ன மஞ்சள் கலரில் போடுறான். எனக்கு சாதாரணமாகவே யாராவது கொஸ்டின் கேட்டால் பட பண்ணாயிடும். மேக்கப் டைமில் கேட்டானாக்கா நம்மளுக்கு அதில் இருக்கிற இது வராது. அதனால் நான் எப்போவுமே எங்கே ஆர்டர் எடுத்தாலுமே ரூமில் யாரும் இருக்கக்கூடாது. பொண்ணோட அம்மா வேணா இருக்கட்டும், மற்றபடி ரூமில் யாரோ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்தால் சொல்லுங்கள், ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறதுனால நீங்கள் மேக்கப் போடாதீங்க அப்படின்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? மேல் தான் பண்ண வரேன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய டிஸ்கஷன், நிறைய ஒரு 2-3 ஆர்டர் கேன்சல்லாம் இருக்குது. ஓ பையன் வந்து போடுறான், நான் தெரிஞ்சிருந்தா நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு 2-3 ஆர்டர் கேன்சலும் ஆயிருக்கு. போயிட்டா அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. யாராவது புதுசாக இப்போ வராங்க அப்படின்னும் போது நான் பையன் நான் வந்து மேக்கப் போடுறான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபேமிலிக்கு தெரியும். அதுவுமே எனக்கு பயந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போடுவோம். ஸோ டவல் ஏதாவது விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பதட்டமாகுதில்ல, எங்களுக்கு ஏதாவது பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த மேக்கப் போடுற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் மேக்கப் இண்டஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ உங்கள் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? நம்ம ஃபேமிலி பொறுத்தவரை என்னோட ஃப்ரீடம் தான். ஆக்சுவலி நான் பேசிக்காக டிப்ளமோ மெக்கானிக்கல் ஒர்க் வேறு டிவிஎஸில் பண்ணிகிட்டு இருந்தேன் 6 மந்த். என் கையெல்லாம் ஒரே புண்ணாயிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா நீ ஒர்க்கே போக வேணாம், வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீ தான் நல்லா இருக்கல மாடலிங் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. மாடலிங்னா காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா ஃபஸ்ட்டு மேக்கப் வேணா பண்ணேன் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் லோன் எடுத்து 6 மந்த் கோர்ஸ் முடித்தேன். இப்போ வந்து ஃபேஷன் ராம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மேக்கப் போட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? வடிவுக்கரசி அம்மா, ரக்ஷிதா, பிரியா அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களாம் நல்லா பேசுவாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க. மேக்கப் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பையன்றதுனால நிறைய பேர் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி உங்களால் இப்போது இன்கம் வருதா, உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுதா? வரும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கினேன். பட் ஆரம்பத்தில் சீரியல்ஸ்லாம் போகும்போது வந்து இன்கம் ரொம்ப கம்மியாக தான் வரும். பட் கொஞ்சம் பெருமையாக அப்போலாம் வந்து கொஞ்சம் பெருமையாக சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான், எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நான் போனாலுமே என்னை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க. அவன் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். போக போக எனக்கு ரொம்ப சமாளிக்க முடியல. காலையில் ஏர்லி மார்னிங் 4:30க்கு எழுந்து வடபழனி போய் அங்கேருந்து அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு 9 மணிக்கு தான் அதுக்குள்ளே அவங்கள ரெடி பண்ணிடணும். முடியறதுக்கு 9-10 ஆகிடும். அங்கேருந்து அவங்க கேமராலாம் பேக் பண்ணிட்டு திருப்பி என்னை கொண்டு வந்து வடபழனி விடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஆனால் பட்ஜெட் கம்மி தான், பட் இருந்தாலும் அது எப்போவுமே வேலை இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து யூனியன் கார்டு எடுக்காமல் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ சான்ஸ் மேக்கப்லாம் இது பண்ணுறீங்க, அவன் படிச்சிருக்கிறாங்களா, வெளியே ஏதாவது போய் வேலை செய்யட்டும்
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் இதில் இருந்ததுனால அவன் பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் சண்டை போட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன் யூனியன் கார்டு எடுக்காமல் யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே யூனியன் கார்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணலான்ட்டு அவங்க சைட்லேயே கேட்டதுக்கப்புறம் போய் கட்ட போகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து வெளியே பார்லர் வைக்கக்கூடாது, வெளியே மேரேஜ்லாம் எடுத்து எதுவுமே பண்ணக்கூடாது, உங்களோட செல்ஃப் பண்ணிக்கலாமே தவிர வெளியே உங்கள் பேரில் எந்த ஒரு இதுவுமே நடக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சினிஃபீல்டில் இருக்கணும். ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு இயர்க்குள்ளே இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ தான் அப்கிரேட். இப்போது சீரியல் முடித்தா நெக்ஸ்ட் வந்து ஆடு முடித்தா நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சம்திங் அந்த மாதிரி சேனல்ஸ், அதுக்கப்புறம் தான் மூவி போகிற வாய்ப்பு கொடுக்கும். அதுக்குள்ளே போக விட மாட்டாங்க, நிறைய நடுவில் நடக்கும். ஸோ ஹால் சப்போர்ட் இருக்கணும், பணம் இருக்கணும். அதனால் நான் அதை சூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு அது இப்போ 1 மாதம் ஃபுல்லாக நான் கஷ்டப்படுறதை இது நான் 2-3 மேக்கப்லேயே எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக கூட இருப்பேன். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே நான் தான் ராஜா. இது நான் தனியாக படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சிட்டேன். அப்போத்துலேருந்தே வெளியெல்லாம் போய் போட்டுட்டு. இப்போ ரஜினி அம்மாவோட அந்த ரீல் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும்ட்டு? என் ஹேர் ட்ரெஸ்ஸர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட்டிட்டு போயிருந்தேன். அவன் வீடியோ எடுத்து அவனோட ஐடியில் போஸ்ட் பண்ணியிருந்தான். நான் என்னோடய ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணி அந்த வீடியோ போட்டு நான் மேக்கப் போட்டேன்ல, அவன் வீடியோ எடுக்கும்போது இன்னும் அழகாக தெரிஞ்சுது. அதை அப்லோட் பண்ணது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே அது கிட்டத்தட்ட ஒரு 600K கிட்ட போயிடுச்சு வியூஸ். ஸோ அப்புறம் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி டெலீட் பண்ணிட்டு திருப்பியும் தான் அதை அப்லோட் பண்ணேன். ஒரு 1 வீக் கழிச்சு அப்லோட் பண்ணேன். அப்புறம் தான் அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ரஜினி அம்மாவுக்கு பண்ண போகிறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு, அங்கே போனப்போ எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு டைம் மேக்கப் போட்டதுனால கொஞ்சம் இந்த வாட்டி தைரியமாக தான் போனேன். ஸோ அவங்க முன்னாடியே நல்லா தான் பேசினாங்க. ஸோ அந்த ஒரு இதிலே போயிட்டேன். ஆக்சுவலி அவங்க ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா கிராண்டாக தான் பண்ணுவாங்க, எதுவுமே சிம்பிள்லாம் கிடையாது, கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ க்ரௌட்லேயுமே எனக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்து அவங்க திங்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு திங்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது, அந்த ரூம் ஃபஸ்ட்டு யாரும் போகாதீங்க, மேக்கப்புக்காக தனியாக ஒதுக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அது உள்ளே இது பண்ணாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா அமௌண்ட் வந்து பேசி போனது ஒன்று, அவங்க லாஸ்ட்டாக வந்து நான் ரொம்ப ஹாப்பி எல்லோரும் மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. அதுவும் வந்து தாம்பூலத்தட்டில் அந்த பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. நிறைய விஷயங்கள் பேசணும், எஸ்பெஷலி ரஜினி அம்மாவோட மேக்கப் பற்றி நிறைய இன்சைட் சொன்னீங்க. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.